வணக்கம். ராகுல் காந்தி கொடுத்த வாக்குமூலம் ஸ்டாலின் தலையில் விழுந்த இடி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெல்லி ஜந்தர் மந்தரில் தற்பொழுது பாஜகவை எதிர்த்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒருவர் கூட தற்பொழுது இளைஞர்களுக்கு ஆதரவாக டெல்லி நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கவில்லை. ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி போன்றவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் தமிழகத்தில் உள்ள எம்எல்ஏக்கள், குறிப்பாக திமுகவின் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசவில்லை. நாடாளுமன்றத்தில் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் எம்பிக்களை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. இதனால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கும் அதில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளுக்கும் எதிராக திமுக பேசாதது பாஜகவிடம் விலை போகிவிட்டது திமுக என்றும், தமிழகத்தில் விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பாஜகவின் தயவு தேவை என்ற காரணத்தினால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களின் வாழ்வாதாரம் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, இளைஞர்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நமது வழக்கிலிருந்து, அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது டெல்லியில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவுகளை கொடுக்காமல் பின்வாங்கிவிட்டார் என்று ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் பலரும் தற்பொழுது பேசும் பொருளாக வாக்குமூலமாக மாறியுள்ளது. திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் இனி ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். அதாவது, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பதவி விலகை வலியுறுத்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜந்தர் மந்தரில் நடத்தி வரும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒட்டுமொத்தமான 4 மணி அளவில் லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள பிரதமர் மோடி அவர்களது இல்லத்தின் முன் போராட்டத்தை நடத்தினர். அப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையும் முன்வைத்தனர். ஆனால் திமுகவின் எம்பிக்கள் மட்டும் அதில் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியடைந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாகவோ நீட்டை எதிர்த்தோ குரல் எழுப்பவில்லை என்றும், தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக திமுக இருந்தபொழுது பாஜகவை எதிர்த்து பேசிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் டெல்லியில் நடைபெறக்கூடிய இளைஞர்களது போராட்டத்திற்கு 1% கூட முழுமையான ஆதரவை திமுக மற்றும் திமுகவின் எம்பிக்கள் கொடுக்காதது ஏன்? ஏனென்றால் தமிழ்நாட்டில் தற்பொழுது நடக்கக்கூடியது தாவேகாவின் அரசு. ஆனால் தாவேகாவிடம் ஒரு எம்பிக்கள் கூட கிடையாது. அதனால் நாடாளுமன்றத்தில் அவர்களால் பேச முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் நாடாளுமன்றத்தில் திமுகவின் எம்பிக்கள் மௌனம் காப்பது அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் இருந்து தப்பிப்பதற்கும், இதனால் பேரம் பேசி திமுக தற்பொழுது தங்களது எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீது போடப்பட்டுள்ள அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டம்தான் என்று ராகுல் காந்தி அவர்கள் வாக்குமூலமாகவே தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட இளைஞர்கள் 40,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் ஜந்தர் மந்தரில் பாஜகவின் மத்திய கல்வித்துறை அமைச்சரை எதிர்த்து அவரது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், மத்திய கல்வித்துறை என்பது மக்கள் மத்தியில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மிகவும் பக்குவமான துறையில் இருக்கக்கூடிய நபர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஜந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக போராட்டங்களையும் உண்ணாவிரதத்தையும் நடத்தி வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முழுமையாக திமுக மௌனம் காப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. திமுகவின் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவர்களுக்கான முழுமையான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் திமுக மக்களின் நிலைமை என்னவாக மாறட்டுமே தவிர நமக்கு தேவை பாதுகாப்பு, அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் இருந்து தப்பிப்பதுதான் என்ற நோக்கத்துடன் செயல்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோரை பதவி விலக வேண்டும் என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட திமுகவை எதிர்த்து தற்பொழுது குரல் கொடுக்கக்கூடிய வகையில் காங்கிரசின் நிலைமை உருவாகிவிட்டது. ஏனென்றால் காங்கிரஸ் எம்பிக்களும் ராகுல் காந்தியுடன் போராட்டத்தை நடத்தியிருந்தால் நிச்சயம் இந்தியாவில் மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் உருவாகி இருக்கும். ஆனால் திமுகவின் எம்பிக்கள் மக்களின் நலனில் எந்த ஒரு அக்கறையும் இல்லை என்ற நிலைப்பாட்டை நேற்றே ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டு விட்டார். தமிழ்நாட்டில்
கூட்டணி இல்லாத காரணத்தினாலும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி தற்பொழுது தாவேகா வந்ததன் காரணமாகவும் மத்திய பாஜகவின் ஆதரவை பெற்றால் மட்டும்தான் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிக்க முடியும். நீட்டை வைத்து நம்மால் எந்த ஒரு பிரச்சனையையும் முடிக்க முடியாது. தேவையில்லாத பிரச்சனையால் மீண்டும் பாஜகவை சீண்டி நாம் தானாக அமலாக்கத்துறை வலையில் சிக்கிவிட வேண்டாம் என்று திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பலரும் அறிவுரை வழங்கியுள்ளார்கள். இதனால்தான் ராகுல் காந்திக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை, ராகுல் காந்தி கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் பிரியங்கா காந்தி திமுகவிற்கு பல மடங்கு உதவிகளை கடந்த ஆட்சியில் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கைது நடவடிக்கை என்பதற்கு எதிர்த்து ஒரு குரல் கூட கொடுக்காத மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது உண்மையான அதிகாரம் மட்டும்தான் திமுகவிற்கு தேவையே தவிர மக்களின் பாதுகாப்பு, மக்களின் வளர்ச்சிக்கு திமுக ஒருபோதும் குரல் கொடுக்காது என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் திமுகவை தற்பொழுது விமர்சனம் செய்து வருகிறார்கள். இது ராகுல் காந்தியின் வாக்குமூலமாகவும் ஸ்டாலின் அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாகவும் மாறியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி காக்ரோச் ஜனதா கட்சி தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களையும் இந்தியாவில் ஜந்தர் மந்தரில் நடத்தி வருகிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு எதிர்க்கட்சியினர்கள் நேரடியாக சென்று தங்களது ஆதரவுகளையும் கொடுத்துள்ளது. ஆனால் நாடாளுமன்றத்தில் திமுகவின் எம்பிக்கள் நினைத்திருந்தால் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்க முடியாமலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளது வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒட்டுமொத்தமாக திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்பேற்பட்ட மிகவும் மோசமான ஒரு சூழலை கையாள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருப்பதுதான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் கடந்த கால திமுகவின் ஆட்சியில் அண்ணன் தம்பியாக ராகுல் காந்தியும் மு.க.ஸ்டாலினும் பழகினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி இழந்த பிறகு ராகுல் காந்தி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தாவேகாவிற்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்ததன் காரணமாக அவர்கள் காங்கிரசின் எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவுகளையும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் இந்தியாவிற்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னாடி வருவேன் என்று எப்பொழுதும் கூறிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஏன் வரவில்லை? திமுகவின் எம்பிக்கள் நினைத்திருந்தால் நாடாளுமன்றத்தில் இதை ஒரு விவாதமாகவே மாற்றி இருக்க முடியும். ஆனால் எதற்காக மாணவர்களின் எதிர்காலத்திற்காக குரல் கொடுக்க முடியாமல் தற்பொழுது மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்வியை ராகுல் காந்தி அவர்கள் மக்களிடம் கேட்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பாக இது மாறியுள்ளது. நிச்சயம் இது மு.க.ஸ்டாலின் அவர்களது சுயநலம்தான். தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி இல்லாத காரணத்தினால் அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக பாஜகவிற்கு மறைமுகமான ஆதரவை கொடுப்பதாக ராகுல் காந்தி அவர்களது மறைமுகமான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் வாக்குமூலமாக கொடுத்திருப்பது ஸ்டாலின் தலையில் விழுந்த இடியாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை